விஜய் ஜெயிச்சதில் பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. என்னென்னா, கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஒரு 4, 5 வாட்டி மட்டும் பிரச்சாரம் பண்ணி 108 சீட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு. அது ஒரு ஆச்சரியந்தான், அதிசயந்தான். 2வது, மக்களுக்கு பணம் கொடுக்காம ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்ங்கிற ஒரு ஆளுக்காக. அதுவும் ஒரு ஹிஸ்ட்ரி தான். 3வது, திமுக, அதிமுக இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. எப்போதும் மோனோபோலியாக இருந்தால் அவங்களே நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பல அரசியல் கட்சிகள் வரும்போது மக்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். 4வது, 59 வருடங்கள் கழித்து காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருமாவளவன் வந்திருக்காங்க, அவங்க கட்சி ஆட்சியில் வரப்போகுது. சிபிஐ சிபிஎம் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஐயுஎம்எல்லேருந்து ஆட்சியில் பங்கெடுத்துக்கிறாங்க. 5வது, தலித்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க, 7 பேர். ஜாதி அரசியல் இல்லாமல் மக்கள் விஜயை மட்டும் பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க, மதம் ஜாதி இல்லாமல். 6வது, எல்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர். 45 வயசில் இருந்து 55 வயசுக்குள்ளே, சில பேர் 40 கீழேயும் இருக்காங்க. அப்புறம் நிறைய ஏழைகளும் இருக்காங்க, பணக்காரங்களும் வந்திருக்காங்க. மிக்ஸ்டாக நிறைய பேர் வந்திருக்காங்க. 7வது, பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அமைச்சரவையில். இதெல்லாம் நிறைய மாற்றங்கள். அப்புறம் மக்களுக்கு பிடித்த ஒருத்தர் வந்திருக்காரு சினிமாலேருந்து. அதுவும் ஒரு மாற்றம் தான். மாற்றமா ஏமாற்றமாங்கிறது போக போக தான் தெரியும்.